ஒரு அப்பா சின்ன வயசுல இறந்து போன தன்னோட பொண்ணை திரும்பியும் உயிரோட கொண்டு வர இவர் நிறைய ரிசர்ச் பண்றாரு. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவரோட பொண்ணோட உயிரை திருப்பி கொண்டு வந்தாரா இல்லையான் தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆனா இந்த ஒன்லைன் கேட்கும் போதே நம்ம நினைப்போம், எப்பா எவ்வளவு நல்ல மனுஷையா, இறந்து போன தன்னோட பொண்ணை திருப்பி கொண்டு வர்றதுக்காக இவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா படுபாவி என்ன பண்றானா, இவனோட பொண்ணோட உயிரை திருப்பி கொண்டு வர்றதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கொண்டு சித்திரவாதப்படுத்தி அவங்கள வச்சு இவன் ரிசர்ச் பண்றான், அவன் பொண்ணு உயிர் திருப்பி கொண்டாடுறதுக்காக. அப்படி எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனையில நம்ம ஹீரோ எப்படி சிக்கிக்கிறாருன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் சொல்ற ரீசெண்டா வந்த படம். ஸ்டார்டிங் சீன்லயே அந்த சயின்டிஸ்ட தான் காமிக்காங்க. அவரோட பொண்ணு இறந்து போனதை அவரால் ஒத்துக்கிறவே இல்லை. அதனாலேயே நிறைய மருந்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு இவன் கூட வேலை பார்க்குற இன்னொரு சயின்டிஸ்டுமே போலீஸோட அங்க வந்துடுறா. ஏன்னா இவன் கண்டுபிடிச்சிருக்க மருந்து சாவாவரம் பெற்றது. இதனால இந்த நாட்டுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போதான் அவனும் கடைசியா இந்த மருந்தை மட்டும் அவனோட பொண்ணு மேல இன்ஜெக்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கும் போதுதான் இவங்க யாருமே ஒத்துக்கிறாம அவனை ஷூட் பண்றதுக்கு போறாங்க. அப்பதான் இவனுமே பயத்துல நான் வேணா ஏன் மேல டெஸ்ட் பண்ணி காமிக்கேன்னு சொல்லி அவன் இன்ஜெக்ட் பண்ண போகும்போதான் இவங்களும் அவனை சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்துல அழிக்கிறக்கா இவங்களும் போகும்போதான் கொரியால நிலநடுக்கம் அந்த நாடே மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை பார்த்து இவங்களும் பயந்து போய் தப்பிச்சு போகும்போதே இவங்க பில்டிங் இடிஞ்சு விழுந்து அந்த சயின்டிஸ்ட் உண்டாங்கின மருந்துமே எல்லாமே அங்கேயே அழிஞ்சு போகுது. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் அவங்க நாடே ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிருது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை. அதனாலேயே நிறைய கூட்டம் எங்கெங்க தண்ணி கிடைக்கோ அங்க ஒரு கேம்ப் மாரி போட்டு அங்க கொஞ்சம் ஆளுங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஏன்னா சிட்டின்னு சொல்லிக்கிற ஒண்ணுமே இல்லை, பூராமே அந்த பூகம்பத்தோடய அழிஞ்சு போச்சு. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும். வெளியிருந்து எந்த நாடுமே இவங்க ஹெல்ப் பண்ணாதனால அங்க இருக்கிற மிருகங்களை தான் இவங்க சுட்டு திங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு முதலையும் தெருவில் நடந்து போகும்போது தான் அது ஒருத்தன் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து அது கொல்றக்கா பிளான் பண்றான். அப்படி அவனும் தீயெல்லாம் பத்த வச்சு அந்த முதலையை பார்த்து கரெக்டா ஷூட் பண்ணும் போதுதான் அது அடுத்த செகண்டே மயங்கி பொத்துன்னு விழுந்துருது. இதை பார்த்து அவனும் சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டைதான் சொல்லி அந்த முதல்ல கிட்ட போகும்போதுதான் அது மயங்கி கிடக்கிற மாரி சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. இவனை பார்த்ததுமே ஓடி இவனை கடிச்சு பழி வாங்கறக்கா வருது. இதை பார்த்து இந்த பையனும் பயந்து போய் பக்கத்துல இருக்க ஒரு கார்ல ஏறி உட்காரும் போதுதான் அது அந்த கண்ணாடி உடச்சிக்கிட்டு இவனை கொல்றக்கா வந்துகிட்டு இருக்கு. அப்படி செத்தோண்டா சாமின்னு சொல்லி அவனும் மரண பயத்தில் இருக்கும் போதுதான் நம்ம தலைவி அங்க அந்த முதலையை பிடிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டுறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, சொல்லவே தேவையில்லை. கொரியன் படம் பார்க்காட்டி கூட உங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தலைவன் அந்த அளவுக்கு வேற ரகம். இவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பூகம்பத்திலேயே அவரோட பொண்ணுமே இறந்து போயிருது. இந்த கவலையில தான் நம்ம ஹீரோவும் இந்த பையனை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு எல்லாமே நம்ம ஹீரோ ஒரு பாதுகாவலன் மாரி. வெளியிருந்து யாரு பிரச்சனை பண்ண வந்தாலுமே நம்ம ஹீரோ இவங்களுக்கு முன்னாடி நிற்பாரு. அதனாலே எல்லாருக்கும் நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. அதே மாரி ஹீரோவோட பையனுக்கு வேற ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கு. அந்த பொண்ணும் நல்லா சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பூகம்பத்தினால இப்போ ஒரு சின்ன இடத்துல அவளோட பாட்டி கூட தங்கி இருக்கா. அப்படி இவங்களும் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்ல போய் இன்னைக்கு மீட்டு வாங்கலான்னு போகும்போது தான் நம்ம ஹீரோ அவரோட மகன் கூட அந்த முதலையை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் அதை கியூல வாங்கும் போதுதான் ஒரே ஒரு லேடி மட்டும் நம்ம ஹீரோவை ரொமான்டிக்காவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோவுக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இருந்து இந்த லேடிக்கு இவர் மேல ஒரு கண்ணு. அவங்களும் ரொம்ப ரிச்சுனால என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வச்சுட்டு அந்த முதலையோட வாழத்தரையான்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் பணத்துக்கு இங்க மதிப்பில்லை, உனக்கு வேணா ஃப்ரீ ஒரு பாம்பை தரேன்னு சொல்லி ஒரு சின்ன பாம்பை பச்சையாவே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுக்காரு. இதை வாங்கிட்டு அந்த லேடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு லுக் எடுத்துட்டு அவங்களும் போகும்போது தான் அந்த பாட்டியும் பொண்ணும் மீட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூட இவங்க ரொம்பவே க்ளோஸ். அப்படி நம்ம ஹீரோவும் யாருக்கிட்டையுமே காசு வாங்காம இவங்க வேட்டையாடுறத எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாருமே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கூட்டம் ரவுடிங்க எங்க கிட்ட அனுமதி இல்லாம யாரா வேட்டையாடுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு இது யாருன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க அடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நம்ம ஹீரோவும் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க எல்லாருமே அந்த பாட்டி கூட இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாவே இருக்கிய அப்படின்னு அவகிட்ட வம்புலுக்கு போகும்போதுதான் இவனுக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா அவனோட க்ரஷ் அவ. அதனால இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை டச் பண்றதுக்கு முன்னாடியே இவன் போய் அடிச்சு வெளுத்து கட்டலான்னு சொல்லி போறான். ஆனா இவனால அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த ரவுடிங்க எல்லாம் ஹீரோட மகனை போட்டு அடிக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க ஒரே பஞ்சில ஒவ்வொருத்தனுமே காலி பண்ணிடுறாரு. அப்பதான் அவங்களுக்குமே புரிய வருது இவங்க தேடிக்கிட்டு வந்த அந்த வேட்டைக்காரனு இவர் தானு. அதோட அவங்களும் பயத்துல இனிமே இந்த பக்கமே வரமாட்டான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த லேடியும் நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிக்கும் போதுதான் எப்பா வாடா போயிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட மகனை கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு டீச்சரும் கொஞ்சம் ஆளுங்களோட இவங்களோட ஏரியாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் அந்த பொண்ணையுமே இவங்க இடத்துக்கே கூப்பிடும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியாம எதுக்கு இவளை மட்டும் கூப்பிடுறான்னு ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பா. அப்பதான்
அப்பதான் அந்த டீச்சரும் ஃபியூச்சருக்காக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க டவுனுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல நல்ல வசதியோட அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சிடுறதா இந்த டீச்சரும் சொல்லும் போது தான் இந்த பொண்ணும் ஹீரோவையும் அவரோட மகனையும் விட்டுட்டுலாம் தனியாக இவங்க கூடலாம் போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் பாட்டிக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அவங்களோட பேரப்பிள்ளை கஷ்டப்பட வேண்டான்னு அவங்களும் இவங்க கூடயே டவுனுக்கு வர்றதா சொல்றாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்பதான் இவங்களெல்லாம் பார்த்து ஹீரோவும் அவரோட மகனும் அங்கே வர்றாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும் இவங்க கூடயே ஹீரோவையும் அந்த பையனுமே கூட்டிட்டு வரலாமான்னு கேட்கும் போது தான் அந்த டீச்சருமே எல்லாருமே கூட்டிட்டு போக வசதி இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வாங்கன்னு அவங்களும் சொல்லும் போது தான் அந்த பையனுக்கு விஷயம் தெரிஞ்சு போது அவனோட க்ரஷ் வந்து இங்கேருந்து போக போகிறான்னு. அதனால அவனும் கவலை இல்லாமல் சரி நீ போயிட்டு வா, இங்கேருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அவனோட ஞாபகார்த்தமாக ஒரு கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கும் போது தான் அவளும் வீட்டுக்குள்ளே போயிட்டு இவனோட ஒரு வரைபடத்தை அவள் கிஃப்டாக கொடுக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பாட்டியும் ஹீரோக்கும் அவனுக்கும் குட் பை சொல்லிட்டு அந்த குரூப்போட அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி இவங்க போனதில் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலியில் ஒரு ஆளை தான் இவங்களையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த பொண்ணும் பாட்டியும் அந்த டீச்சர் கூட்டிட்டு இருந்த ஆளுங்களோட ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கும் போதான் பாட்டியால் ரொம்ப தூரம் நடக்கவே இல்லை. இதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு இவளும் கேட்கும் போதான் அந்த டீச்சர் சொல்றாங்க, இங்க பக்கத்துல வந்து ஒரு சின்ன கிளினிக் இருக்கு, அங்க உன்னோட பாட்டியை கொண்டு போன்னு. இது கேட்டு அவளும் பாட்டிக்கு துணையா போக பார்க்கும் போதான் அந்த டீச்சரும் அவள் அங்கேயே நிக்க சொல்லிட்டு இவங்களோட 2 ஆளுங்க வந்து அவளோட பாட்டியை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்புறமா கூட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு வந்து பாட்டியை தண்ணியை விட மனசே இல்லை. அப்பதான் பாட்டியும் பரவாயில்ல நீ போயிட்டு வா, நான் பையவே வந்துக்கிறேன்னு சொல்லி இவளை அனுப்பி வைக்காங்க. இதனாலேயே இவளுக்கும் வேற வழி இல்லாம இந்த டீச்சர் கூட போகும்போதுதான் இவங்க உண்மையிலேயே நல்லவங்க இல்லைன்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த டீச்சரோட குரூப்பே வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த டாக்டரோட ஆளுங்க தான். அதாவது பூகம்பத்துல அவரோட மகளை காப்பாற்ற முடியாம இறந்து போயிருப்பாரு. அந்த டைம் இவர் கண்டுபிடிச்ச மருந்து வந்து சாகருக்கு முன்னாடி இன்ஜெக்ட் பண்ணனால இவர் வந்து செத்துருக்க மாட்டாரு. அப்படி அன்னையிலிருந்தே அவரோட பொண்ணோட கொஞ்சம் பாடி பார்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பியும் உயிர் கொண்டு வரலான்னு அவர் இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவரோட பொண்ணுக்கு உயிர் கொண்டு வரத்தான் நிறைய பேர் வச்சு இன்னுமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இந்த பொண்ணையும் கூட்டு போறாங்க. ஆனா அது இவளுக்கு தெரியாது. நல்ல உணவு எடுத்து நல்லா பாத்துக்கிறோன்னு சும்மா பொய் சொல்லி தான் கூட்டு போறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த பாட்டி கூடயே வேறொரு தாத்தா வருவாரு. அப்படி இவங்க 2 பேரும் முடியலன்னு சொல்லி அந்த 2 ஆஃபீஸர்ஸ் கூட போகும்போது தான் அவங்க 2 பேருமே ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்பதான் பாட்டியும் கிளினிக்னு சொன்னீங்களே, ஆனா அப்படி இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கும் டவுட் வரும். அதை அவங்க 2 பேரையுமே இவங்க கொண்டுடுறாங்க. அப்பதான் கரெக்ட் அந்த டைம்னு பார்த்து ராத்திரி வேட்டைக்கு இறங்கின நம்ம ஹீரோவும் அவனோட மகனும் அந்த பொண்ணோட பாட்டியை கொள்ற பாத்துறாங்க. இதனால இவங்களும் கோவத்துல அந்த ஆளுங்களை அடிக்கிறக்கா பக்கத்துல போகும்போதுதான் அவங்க வந்து குத்துனாலும் ஷூட் பண்ணாலும் சாவயம் அடிக்காங்க. ஏன்னா அந்த டாக்டர் வந்து இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஏற்றி சாகாவரம் வாங்கி தந்திருப்பாரு. அதனால ஹீரோ என்ன பண்ணாலுமே இவங்க சாவயம் அடிக்காங்க. இதனாலே ஹீரோவும் அந்த பையனும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒருத்தன் கொல்லலான்னு வரும்போது அந்த டைம் வேறொரு பொண்ணு வந்து அந்த வில்லங்க தலையை துண்டை வெட்டி போட்டுருவா. இதை பார்த்து இவங்களும் ஷோக் ஆகி யாருமா நீ அப்படின்னு ஹீரோவும் கேட்கும் போதுதான் அவங்களுமே ஒரு சோல்ஜர்னு உண்மையே சொல்றாங்க. இப்படி இந்த டாக்டரை வந்து அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ரிசர்ச் பண்றதெல்லாம் தெரிஞ்சு போய் தான் இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த டாக்டரை அந்த மரணமே இல்லாத இன்ஜெக்ஷன் உருவாக்க கூடாதுன்னு சண்டைக்கு போகும்போதுதான் அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த டாக்டருக்கு சப்போர்ட் நின்று இவங்களை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க. அப்படி இந்த விஷயத்தில் எடுத்து சொல்லி இந்த மாரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரிசர்ச்சுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்களுமே உண்மையை சொல்லும் போது தான் அந்த பையனும் பயந்து போயிடான். அப்ப இவனோட க்ரஷையும் கொல்றக்காக தான் கூட்டு போயிருக்காங்கன்னு அதனாலே ஹீரோ கிட்ட சொல்லி 2 பேருமே சீக்கிரமா அவளை போய் காப்பாத்தலான்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் இந்த லேடியுமே இவங்களை கொல்ற வந்து அவளை ஈஸி கிடையாது, ஏன்னா இவங்களுக்கு சாவே இல்லை, அவங்க தலையை வெட்டினா மட்டும்தான் சாவருன்னு அவங்களுக்கு நிறைய ட்ரிக்லாம் சொல்லிட்டு இவங்க ஒரு டீமா போய் எல்லா மக்களையுமே காப்பாத்தலான்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் இவங்க கிட்ட வெப்பன் இல்லாதனால நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி இவங்களை தேடி வந்த அந்த ரவுடிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்பதான் அந்த ரவுடிங்குள்ளேயே அடி நடந்துகிட்டு இருக்கு, யாரு பெரிய ஆளுன்னு சொல்லி. இந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோவும் இவங்களோட அங்க போய் நிக்கும் போதான் அவங்க அடியெல்லாம் நிறுத்திட்டு அன்னைக்கு இவன் தான் நம்ம ஆளுங்களெல்லாம் அடிச்சு அனுப்புனான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சண்டைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரோட சப்போர்ட்டோடைய அந்த குரூப்பை மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. இதுல அந்த ரவுடியோட போஸ் வந்து நம்ம ஹீரோ கூட முன்னாடி பாக்ஸிங் பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பாக்ஸர், அதனால தான் இவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து பயந்துகிட்டு அவனும் இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணித்தரேன்னு அவனு உயிர் பிச்சை கேட்பான். அதுக்கப்புறம் ஹீரோ இவனு யூஸ் ஆன்னு சொல்லி கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ரவுடிக்கும் அந்த டாக்டரோட ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு.
இருக்கு. அதே நேரம் அந்த டீச்சரும் புதுசாக கூட்டிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போவாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் குடிக்க சுத்தமான தண்ணி இருக்குன்னு சொல்லும் போது தான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் இவளுக்கு அவள் பாட்டியை நினச்சே கவலையாக இருக்குது. இதுவரை அவங்க ஏன் வரலன்னு. அதனாலே அந்த டீச்சர் கிட்ட போய் கேட்கும் போது தான் அவங்களும் கொஞ்சம் லேட்டாகி தான் வருவாங்கன்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவளோட பாட்டியை கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சுன்னா இவ இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான்னு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தனி ரூம் கொடுக்கும் போது தான் அப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு மற்ற மக்கள்லாம் கேட்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி வேலை பார்க்குற ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்கே தான் இவங்க தண்ணியெல்லாம் போட்டில் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாது இவங்க கடைசி வேற இங்கேயே தான் வேலை பார்க்கணும், இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. இதெல்லாம் தெரியாமல் அந்த மக்கள்லாம் ஃப்ரீ டைமில் அவங்களோட பிள்ளைங்களை போய் பார்க்கலான்னு ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ரவுடிங்களை போட்டு அடித்து இவங்களுக்கும் அந்த டாக்டரோட ஆளுங்களுக்கும் என்ன கனெக்ஷன் ஏற்கும் போது தான் இவங்களும் நிறையா தடவை அந்த டாக்டருக்கு யூஸ் ஆகிற மாரி நிறைய மக்களை ரிசர்ச்சுக்காக கடத்தி கொண்டே கொடுப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து இவங்க வம்பெழுத்துன்னு தெரிஞ்சுமே நம்ம ஹீரோ சரியான அடியாக போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் கிளாஸில் போய் உட்காரும் போது தான் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க கழுத்தில் இதயம் துடிக்கிற மாரியே டிஃப்ரெண்ட் என்னமோ இருக்குது. இதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. அப்போ தான் அந்த டாக்டர் அங்கே இன்னொரு பொண்ணை ரிசர்ச்சுக்காக கூப்பிட்டு போகிறதுக்காக அவகிட்ட பேச்சு கொடுத்து மயக்க எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் அந்த பொண்ணும் ரிசர்ச்சுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவன் பண்ண போகிற உண்மையெல்லாம் தெரியாமல் அவளும் ஒத்துக்குருவா. ஏன்னா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கறதுனால. அப்படி அந்த ஆளும் இந்த பொண்ணை கூட்டு போகும்போது தான் பின்னாடி இருந்து இவளும் கேட்கா, ஆமா என்னோட பாட்டியும் இதுவரை வரல, நீங்கள் தான் கிளினிக்லேருந்து சீக்கிரமாக கூட்டு வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு இவளும் கேட்கும் போத டாக்டரும் கோவத்தில் அந்த டீச்சர் கிட்ட இவளை பேசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்த சொல்லுவான். அப்பதான் டீச்சரும் பயந்துகிட்ட அவளை முதல்ல தண்ணி குடின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு இவளோட பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது தான் இவளுக்குமே ரொம்ப டவுட் ஆகுது. அதனால இவங்க தர்ற தண்ணியை இவ குடிக்கவே மாட்டா. ஏன்னா இந்த தண்ணியை குடிச்சா மட்டும்தான் இவனுக்கு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல ஒரு மருந்து கலந்துருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இவளும் இன்னும் இங்க இருந்தா பாட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவளும் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணலான்னு போகும்போது தான் அந்த டாக்டர் ஆளுங்களோட வர்றத பார்த்துட்டு இவளும் பயந்து போய் ஒரு பக்கத்துல இருக்கிற லேப்ல ஒளிஞ்சுக்கிடுவா. அதான் அந்த டாக்டரோட லேபு. அப்படி அவளும் உள்ள போய் பார்க்கும் போது தான் அன்னைக்கு இவ கிளாஸ் இருக்குமோ கூட்டு போன அந்த பொண்ணை இங்க ரிசர்ச் பண்றதுக்காக படுக்க போட்டிருக்கான். அப்பதான் இவளுக்குமே புரிய வருது அப்ப இவளையும் கூட்டு வந்தது இவனோட ரிசர்ச்சுக்கு தான். அதனாலே இவளும் பயந்தோ இருக்கும் போது தான் அதே நேரம் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி டாக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க இங்கிருந்து வெளியே விடவே மாட்டிக்காங்க. எப்பயுமே இதுக்குள்ளேயே தான் வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. அதனாலே டாக்டர் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க பொண்ணு சேஃபா தான் இருக்காங்கன்னு சொல்லி இந்த லேபை கூட்டு காமிப்பான். அதே டைம் இவங்க வர சவுண்ட் கேட்டு இந்த பொண்ணும் சைடில் போய் ஒளிஞ்சுக்கிடுவா. அப்பதான் அந்த பேரண்ட்ஸும் அவங்களோட பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ற பார்த்து இங்க என்ன நடக்குன்னு சொல்லி அவளை போய் காப்பாத்தலான்னு பார்க்கும் போதுதான் இந்த டாக்டரும் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கூடி சீக்கிரமே அவரோட பிளான் சக்சஸ் ஆயிருன்னு சொல்லுவாரு. ஆனா அவங்களுக்கு அவங்க பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிற பார்க்க முடியாம அவங்க பொண்ணை காப்பாத்தலான்னு சொல்லி பக்கத்துல போய் தட்டி விடும் போதுதான் அங்க என்னமோ பிரச்சனையாகி அந்த பொண்ணு அப்பயே இறந்து போயிடுறா. இதை பார்த்து அந்த டாக்டரும் என்னோட பிளானை மொத்தம் சொதப்பிட்டீங்களே அப்படின்னு இவரோட பொண்ணோட உருவத்தை செக் பண்ணி பார்ப்பாரு. ஏன்னா இவரோட பொண்ணோட பகுதி உடம்பு மட்டும்தான் இருக்கும், மீதி உடம்புல இருந்து எல்லாமே திருப்பி கொண்டு வரக்காதான் நிறைய ஆளுங்களை வச்சு இவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவரோட பொண்ணோட இதையும் இந்த பொண்ணை ரிசர்ச் பண்ணாம துடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப துடிக்காம இருக்கவுமே எல்லா பிளானும் சொதப்பிட்டீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை அங்கேயே கொண்டுறான். அப்பதான் இதெல்லாம் அந்த பொண்ணும் பார்த்து பயந்து இருக்கும் போதுதான் டாக்டர் இவளை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பாரா இவளை யூஸ் பண்ணுவான். அப்பதான் இவளும் பயந்துகிட்ட இந்த மாரி அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி உன்னோட பொண்ணுக்கு உயிர் தந்தா அந்த பொண்ணு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டத்துல தான் வாழுவான்னு டாக்டர் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவன் அதொன்னு மைண்ட்ல ஏத்தாம தன்னோட பொண்ணு மட்டும் திருப்பி உயிரோட வந்தா போன்னு சொல்லி இவளை வச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பொழுதுமே விடிஞ்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ரவுடி பாஸை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது தான் அங்க இருக்க சோல்ஜருமே டவுட்டா கேட்காங்க, இப்ப நீங்க வர வேண்டிய டைம் ஆகலையே, அப்புறத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இவங்களும் கேள்வி கேட்கும் போதே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு வருது இன்னுமே அடிதடி மட்டும்தானு. அப்படி இந்த சோல்ஜர்ஸும் டவுட்ல துப்பாக்கி எடுத்து சுட போகும்போது தான் ஹீரோவும் டக்குன்னு வண்டி ஃபாஸ்டா ஓட்டிச்சு இவங்க எல்லாருமே இடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவனை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபுல்லு ஃபைட்டிங் தான். இவங்க கையில் இருக்க எல்லா வெப்பன்ஸுமே எடுத்து அங்க வர்ற எல்லா சோல்ஜர்ஸுமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் அந்த பையன்கிட்ட நீ போய் அவளை காப்பாத்திட்டுவான்னு சொல்லி இவங்களெல்லாம் பாத்துக்கிறதா ஹீரோவும் சொல்லுவாரு. அதே டைம் அந்த லேடி ஆஃபீஸரும் அந்த ரிசர்ச் எல்லாம் இல்லாமக்க போகும்போது தான் அந்த இடத்துக்கு அந்த டாக்டருக்கு சப்போர்ட்டா நிக்கிற ஒரு சோல்ஜர் வருவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சரியான சண்டை ஆகுது. ஆனா இவனுக்கு சாவே இல்லை. ஏன்னா இவனுக்குள்ளே அந்த மருந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். அதனாலே இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணும்போது தான் அவனும் ஒரு கட்டத்துல இவங்களை அடிச்சு வெளியே தள்ளி போட்டுறான். இதே நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பையனும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தப்பிச்சு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இவனும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிச்சு போக சொல்லும் போதுதான் அந்த டீச்சரை துப்பாக்கி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கும் போது அந்த லேடி ஆஃபீஸர் அடிச்சு போட்ட அந்த சோல்ஜர் அங்க நிற்பான். இதை பார்த்து அவனும் இன்னும் பக்கத்துல வந்தேன்னா இந்த டீச்சரை போட்டு தள்ளிடுவேன்னு பயன்படுத்தும் போது தான் அவனு வேணும்னா போட்டுக்கோன்னு ஒரு கேரமே இல்லாம சொல்லுவான். இதை பார்த்து அந்த டீச்சரும் பயந்து போய் நான் உங்களுக்கு
அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்களும் பயத்தில் கெஞ்சுவாங்க. அப்போ அதே டைம் எல்லாருமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அங்கே நொண்டிட்டு வருவார். ஏப்பா உன் கண்ணன் அப்படி இருக்கு, மேக்கப் போட்டிருக்கியா? டேய் நீ என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்க, போய் அவளை காப்பாத்திட்டா, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் இவனுக்கும் சண்டே ஆகுது. அதே டைம் அந்த டாக்டரும் நிறைய ரிசர்ச் பண்ணும் போது தான் அவளும் சிரிச்சுட்டே சொல்கிறா, உன்னோட ரிசர்ச் எல்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா இவன் தந்த தண்ணியை இவ குடிக்கவே இல்லைன்னு. அப்போ தான் அவனுக்குமே புரியுது அந்த தண்ணியை குடித்தா தான் இவனோட ரிசர்ச் எல்லாம் ஒர்க் ஆகுன்னு. அதுலேயே அவனும் கோவத்தில் இவளை கொல்றக்கா வரும்போது தான் ஹீரோட மகனும் துப்பாக்கியோட அங்கே வந்து நிற்பான். இதை பார்த்து அந்த டாக்டரும் பயத்தில் கிட்ட வந்தேன்னா இவளை கொன்றுவேன்னு பயன்படுத்தும் போது தான் அவனுக்கு என்ன செய்யறனே தெரியல. அப்பதான் பின்னாடி இருந்து இந்த டாக்டரோட ஆளுங்களுமே வந்து இவனை வந்து அடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் இன்னும் இங்க இருக்கிற சேஃப் இல்லைன்னு சொல்லி அவரோட பொண்ணோட போடியை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்றான். அப்பதான் ஹீரோவும் நீ எல்லாம் ஜுஜுபின்னு சொல்லி அவனோட தலையை துண்டை வெட்டி போட்டு அவர் அங்கிருந்து இவனுக்கு சப்போர்ட்டுக்காக வருவாரு. அப்பதான் அந்த டாக்டரும் தப்பிச்சோ பார்க்கும்போது ஹீரோவும் கன் எடுத்து இவங்க எல்லாருமே ஷூட் பண்றான். அதுல அந்த டீச்சருக்கு வந்து குண்டடி பட்டுறது. அதனால டாக்டரும் பயந்துக்கிட்டு திருப்பி அந்த ரூமுக்குள்ள போகும்போதான் அதே நேரம் இன்னொரு சோல்ஜரும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இந்த டைம்னு பார்த்து அந்த டீச்சரும் டாக்டர் கிட்ட என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு ஹெல்ப் கேட்கும் போது தான் அவனும் உள்ளேயே அந்த பொண்ணும் பையனும் இருக்கிற பார்த்துட்டு நீங்க 3 பேருமே இங்கேயே சாவுங்கன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் அந்த டீச்சருமே உள்ள பாம்பு போட்டு சாவடிப்பான். அப்பதான் இது அந்த பையனும் பார்த்துட்டு அவனே அந்த பொண்ணை சேஃபா வச்சுக்கிறான். அப்படி இந்த பாம்பு பிளாஸ்ட்டை பார்த்து நம்ம ஹீரோவும் பயத்துல அவங்களுக்கு என்னமா சாச்சுன்னு சொல்லி உள்ள வந்து பார்க்கும்போது தான் அவ வந்து டேபிள் வச்சு பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு அடிபடல. அதனாலே ஹீரோவும் அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டு வரும்போது தான் இந்த டாக்டரும் ஒரு சூட் கேஸில் அவரோட பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். அப்பதான் இதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே எங்க பிள்ளைங்களை என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த டாக்டரை போட்டு செமையை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனும் கோவத்துல உங்களுக்குலாம் சாப்பாடும் தண்ணியும் போட்டா நீங்க என்னையும் அடிக்கிறீங்களா அப்படின்னு அங்கிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த மக்கள் எல்லாருமே போட்டு தள்ளுறான். அப்பதான் இவன் ஷூட் பண்ணதுல அந்த சூட் கேஸ்ல ஒரு குண்டு வெட்டு அவனோட பொண்ணோட பாடி வந்து அழிஞ்சு போகுது. இதனாலே அவனும் சூட் கேஸ் திறந்து உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க வந்து அவனை ஹெட் ஷாட் பண்ணி அங்கேயே போட்டுருவான். அப்படி அந்த டாக்டரோட தொல்லை இங்கேயே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த லேடி ஆஃபீஸருக்கு பாய் சொல்லிட்டு திருப்பி அவங்க ஊருக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பாட்டி இறந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி ரொம்ப நாளும் போது நம்ம ஹீரோவும் இவங்க 2 பேரையுமே ஒண்ணா வச்சுக்கிட்டு திருப்பியும் பழைய மாரியே எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு இவர் இருந்தே ஒன் சைடா பார்த்துட்டு இருக்க அந்த லேடியும் வருவா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கலாய்க்கும் போதுதான் அவரும் போதுண்டா சாமி என்ன தனியா விடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கோவப்பட்டு இருப்பாரு. அப்படி அந்த சீனோட நம்ம படம் இங்கே முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம ஒரு புது படத்தில் பார்க்கலாம்.